இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் வந்து பைபிள் வேர்ட்ஸ் வந்து யோபு 29வது வசனம். யோபு 20வது அதிகாரம் 29வது வசனம். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமும் ஆகும். இந்த அதிகாரம் ஃபுல்லாக துன்மார்க்கனுக்கும் மாயக்காரங்க அவங்கள பற்றியே வந்து சோஃபார் வந்து சொல்லிகிட்டே வராரு. முதல் வசனம் வந்து சோஃபார் பிரதித்திரமாக, யோபு பேசினதுக்கு மறு உத்தரமாக இவன் சோஃபார் வந்து பேசுகிறாரு. இந்த இடத்துல வந்து இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடினால் நான் தீவிரித்து சொல்கிறேன்னு சொல்லி சோஃபார் வந்து சொல்கிறாரு. யோபு பேசினதுக்கு மறு உத்தரமாக அவர் வந்து இந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறாரு. அப்படியா இந்த அதிகாரம் முழுவதும் துன்மார்க்கர் பற்றியும் சோஃபார் பேசுகிறாரு. மூன்றாவது நண்பரான சோஃபார் வந்து 2வது முறை சோஃபார் வந்து யோபு முதல் வசனத்துலேருந்து இது வரைக்கும் இது 2வது முறை அவர் வந்து பேசுகிறாரு. தேவனுடைய கிருபையை குறித்து சோஃபாருக்கு வந்து எதுவுமே தெரியல. ஆனால் யோபு வந்து அவர் கடுமையாக கண்டிக்கிறாரு. இவருடைய கணிப்பின்படி யோபு வந்து துன்மார்க்கன் என்றே அவர் முடிவு பண்ணியே பேசிட்டாரு. ஏன்னா அவருக்கு இவ்வளவும் நடந்திருக்கு, அப்போ இவர் துன்மார்க்கர் தான், இவர் தேவனுக்கு பிரியமா நடக்கலைங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஏன்னா தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தைலாம் இவங்களுக்கு தெரியாது. அதனால நமக்கு எழுதப்பட்டதுனால தெரிஞ்சிருக்கு யோபு வாழ்ந்திருக்கிறாரு. அப்படியா அவர் வந்து யோபு குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்துருக்கிறாரு. உத்தமனும் சன்மார்க்கனுமா என் தாசன் மேல் கண் வைத்தாயோன்னு சொல்லி அவர் அப்படியா சொன்னது வந்து இவங்களுக்குலாம் தெரியாதனால அவங்க துன்மார்க்கன்னே முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளும் மற்றவங்களுக்கு வர்ற கஷ்டங்கள்ல நம்ம வந்து சில காரியம் வந்து தேவனுடைய நாமம் அவங்க வாழ்க்கையில மகிமைப்படும்படிக்கு தேவன் வந்து அவங்கள நடத்துவார். வியாதியோ கஷ்டங்களோ போராட்டங்களோ நமக்கு வந்ததுன்னா அது வந்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு அந்த இடத்துல நம்ம எப்படி நின்று இயேசு கிறிஸ்து ஜெயிச்சது போல நம்மளும் சாத்தானை எப்படி ஜெயிக்கிறோங்கிறது காரியத்துக்காக கூட தேவன் நம்மளை அந்த விசுவாச போராட்டம் நமக்கு வரலாம். அந்த போராடி ஜெயிக்கிறதுக்கு தேவன் வல்லமை தருவாரு. நமக்கு வந்து அவரை ஏசப்பா மாத்திரம் நான் சார்ந்து நிற்பேங்கிற அந்த வைராக்கியத்துல மட்டும் நம்ம இருந்தா போதும், நம்மளை தேவன் நடத்திடுவாரு. நம்ம யாரையும் நிதானிக்காம யாரை பத்தியும் நம்மளும் பேசாம இருக்கும்படிக்கு தான் தேவன் நமக்கு இதை வந்து இந்த நாள்ல நமக்கு சோஃபாரை போல நம்ம யாரையும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் இதை எழுதி வச்சிருக்காங்க. 4வது வசனத்துல துன்மார்க்கனுடைய கம்பீரம் வந்து குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அவர் வந்து சொல்றாரு. சோஃபார் வந்து யோபு துன்மார்க்கன் என்று மட்டுமல்லாம மாயக்காரன் என்றும் சொல்றாரு. அவரு இவ்வளவு நேரம் துன்மார்க்கன் பேசிட்டு இருந்து இப்ப மாயக்காரன் சொல்லியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 24வது வசனத்துல இருப்பு ஆயுதத்துக்கு தப்பி ஓடினாலும் உருக்குவில் அவனை உருவ எய்யும். ஏற்கனவே இருப்பு ஆயுதத்துக்கு அவங்க வந்து தப்பி ஓடிட்டு இருக்காங்க. ஆனாலும் உருக்கு வில் வந்து அவனை உருவ எய்யும். உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் வந்து அவன் மேல் வரும். இப்படியாக அவர் வந்து ஒவ்வொன்றா அவர் வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. ரொம்ப நமக்கு பயப்படும்படியான வார்த்தைகள் அவர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அவன் ஒலிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும். அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவியாத அக்கினி வந்து நரகத்துலதான் எப்போதுமே அவியாத அக்கினி இருக்குன்னு சொல்லி நமக்கு வேதத்துல எழுதி தந்திருக்காங்க ஏசப்பா. ஆனா இவன் சொல்றது வந்து அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவன் தப்பி போவதற்கு ஏற்ற வாய்ப்பும் இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமாம் என்று சொல்லி அவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு. சோஃபாரின் முழு கருத்தும் யோபு வந்து துன்மார்க்கன், அவன் வேதனையோடு தான் இருக்காரு யோபு. ஆனாலும் மிகுதியான யோபுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து மிகுதியான துக்கத்தையும் துன்பத்தையும் அவருக்கு தருது. என்னோட நண்பர்களே என்னை சூழ்ந்து இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி அவர் ரொம்ப துக்கத்திலையும் துன்பத்திலையும் ஆழ்ந்து இருக்காரு. ஆனா நமக்கோ இயேசு கிறிஸ்து வந்து நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. நேர்த்தியான இடத்துல பங்கும் சிறப்பான சுதந்திரமும் தந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசுப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 1:1 கூட துன்மார்க்கனின் ஆலோசனையில் நடவாமலும் பாவியல் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஏசப்பா ஆலோசனை தராங்க. நம்ம எந்த விதத்திலையும் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதபடிக்கு நம்ம வழிகளை நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கொள்வோம். துன்மார்க்கர் வந்து காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்க. சங்கீதம் 37:10 கூட இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது
துன்மார்க்கன் வந்து இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. அப்படியா சங்கீதம் 37:10 எழுதியிருக்கு. 2 நாளாகமும் 19:2 கூட, அப்பொழுது அனனியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கருக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல வந்து கண்டிக்கிறத பார்க்க முடியுது. நீதிமொழிகள் 11:31 கூட, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் அப்படின்னு சொல்லி வேதத்தை எடுத்துக்கிட்டா துன்மார்க்கனுக்கு நேரிடும் காரியங்கள் வந்து நிறைய வந்து தேவன் நிறைய காரியங்களை இதுல நமக்கு காட்டியிருக்காங்க. அநேக உதாரணங்கள் நமக்கு ஒவ்வொரு சாப்டர்லயும் இருக்கு. ஆனாலும் ஆதியாகமம் 4 வந்து முத துன்மார்க்கமா நடந்த காயினை குறிச்சு நம்ம இந்த இடத்துல வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் வந்து காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தா பாவம் வாசப்படி படுத்திருக்கும், அந்த பாவத்தோட ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு சொல்லி அப்படியா கர்த்தர் வந்து காயின்ட்ட வந்து நேரா பேசுறாரு. காயின் தன் சகோதரனை ஆபேலோடு பேசினா. அவன் வயல்வெளி இருக்கும்போது சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமா எழும்பி அவனை கொலையே செஞ்சிடறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு கசப்பு அவன் இருதயத்துல வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு. நம்மளும் நம்ம சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்படையில நம்ம வந்து எரிச்சல் அடையாதபடிக்கு நம்ம முகநாடி வேறுபடுறத கர்த்தர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம இருதயத்துல ஒரு செகண்ட் நம்ம வேறு விதமா நம்ம யோசித்தா கூட எல்லாவற்றையும் நம்ம முழுவதும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம். நம்ம இருதயத்தின் அந்தரங்க ஆலோசனை எல்லாம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்குது. நம்ம எந்த இடத்துலையும் சகோதரனை பகைக்காதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், அவன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த இரத்தத்தை உன் கையில வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து அந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி காயினை சபிக்கிறதும், ஆனா திரும்ப காயின் மனம் திரும்பி நான் வந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேனே, என்னை கண்டுபிடிக்கிறேன் எவனே என்னை கொண்டு போட்டுருவானேங்கல. அப்ப திரும்பவுமா கர்த்தர் இறங்குறாரு காயினுக்கு. இறங்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும், காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுறாரு. இந்த காயினோட சந்ததியில இருந்துதான் ஏனோக்கு வராரு. தேவனோடு சஞ்சரிச்ச ஏனோக்கு. அப்படியா தேவ பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்து நிறைய மெத்துசலா அப்படி நிறைய பேர் வர்றாங்க. அப்படியா நம்ம வந்து மனம் மாறும்போது துன்மார்க்கனுக்கு இயேசுப்பா வந்து கிருபை செய்கிறவரா இருக்கிறாரு. நம்மளும் இந்த இடத்துல யோபுவை போல நம்ம வந்து எல்லா கஷ்டங்கள்லையும் தேவனை மாத்திரம் நம்ம சார்ந்து நிற்போம். இதுவே அந்த யோபுவோட நண்பர் சோஃபார் வந்து துன்மார்க்கன் இந்த அதிகாரம் முழுவதும் 20வது அதிகாரம் முழுவதும் துன்மார்க்கருக்கும் மாயக்காரருக்கும் வருகிற காரியங்களை குறித்து அவர் பேசுறாரு. ஆனா அவர் வந்து யோபுவை வந்து துன்மார்க்கன்னே சொல்லி மாயக்காரன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நமக்கும் இயேசப்பா வந்து நேர்த்தியான இடத்துல பங்கும் சிறப்பான சுதந்திரமும் தந்திருக்கிறாரு. நம்மளை அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நம்ம அவர் சார்ந்து ஓடுவோம். இந்த உலகத்துல விலையேறப்பட்ட அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு. அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை அவர் கொடுத்து அப்படியாக தேவன் மட்டும் நம்மளை நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார். துன்மார்க்கத்துக்கே எதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கத்துக்கே எதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு, நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, அப்படியா இந்த நல்ல யோபு 20வது அதிகாரத்தை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தைங்களை ஏசப்பா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 29வது வசனம், இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு. ஆம் தகப்பனே, அப்படியா இந்த அதிகாரம் முழுவதும் ஐயா துன்மார்க்கு கிடைக்கும். வேற எல்லா ஆண்டவரே தண்டனையும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க விலக்கி காமிச்சிருக்கிறீரே தகப்பனே. தகப்பனே, உண்மை துதிக்கிறோமையா, இதற்கு விலகி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் உங்கள் பிள்ளைங்கள் ஐயா. எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் நேர்த்தியான இடத்துல பங்கும் சிறப்பான சுதந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்களே ஏசப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆனால் சுதந்திரம் மாமே என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை தேடி வந்து ரசித்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை இம்மட்டும் கரம்பிடித்து நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, தகப்பனே உமக்கு நன்றி 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 ஐயா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வழி விலகும் போது இதுவே வழி என்று சொல்லி எங்களோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே இருக்கிற ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நாம மகிமைக்கென்று வாழ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தந்துருங்க ஏசப்பா. எங்களை நடத்துங்க ஏசப்பா. அப்படியா இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே, இங்கே காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை நீ சந்தியும் ஐயா. அவங்கள ஆண்டவரே தகப்பனே எல்லா விதத்திலும் ஆண்டவரே துன்மார்க்கத்துக்கு விலக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் ஐயா. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ ஏசப்பா, என்னென்ன பாரத்தோடு இருக்காங்களோ, இருதயத்தின் பாரத்தை எல்லாம் அறிந்தவரையா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கால்களை தள்ளாத ஓட்டத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. வழி நடத்துங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கண்கள்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கட்டும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, அப்படியா ஒவ்வொருத்தவங்களும் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா. தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஐயா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணீரை துடைக்கிறவரையா தகப்பனே, அப்படியா ஒவ்வொரு எல்லா கர்த்தராய தேவன் தாமே எல்லாமும் உங்களுள்ள கண்ணீரையும் துடைப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கண்ணீரையும் தொடங்க ஏசப்பா. தகப்பனே, சீயோன்ல துயரப்படுகளை சீர்படுத்துற பரிசுத்த ஆவியானவரையா அந்த நாள்ல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க சீர்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒடுங்கின ஆவியை எடுத்து விட்டு துதியினுடைய நாள் அலங்கரிங்கப்பா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் ஆண்டவரே, ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறவரையா. அப்படியா ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போன்னு சொன்னவரையா. காஞ்சொலிக்கு பதிலாக முச்சரிக்கு பதிலாக தேவதாரு விருச்சம் முளைக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறையா. கரம் பற்றி நடத்துங்கப்பா. உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா இடத்துலயும் விசுவாசத்தை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரை விசுவாசிக்க ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் எல்லா சூழ்நிலையை பார்க்காதபடிக்க ஆண்டவரே தகப்பனே சூழ்நிலையை ஆண்டவரே கரத்தில் வைத்து ஆளுகிற எங்கள் தேவனே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோமாயே. இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு வைத்திருக்க ஓட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் பொறுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்கவுங்க ட்ராக்ல ஓட நீங்க உதவி செஞ்சிருங்க ஏசப்பா. எங்களுக்குன்னு நியமித்திருக்கிற அந்த ட்ராக்ல ஆண்டவரே நாங்க ஆண்டவரே ஓட்டத்துல பொறுமையாய் ஆண்டவரை ஓடி ஆண்டவரை தகப்பனே நாங்கள் வெற்றி சிறக்க எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லாரையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறாய். உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுன்னு சொல்லி உண்மை துதிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன்.